படம் ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு, பார்க்கலாம். போர்லாம் அடிக்கல. மர்டர் மிஸ்ட்ரி மூவி தான். ஸோ பார்க்கலாம். ராகுல் கபாலி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வச்சு யாரையும் இது பண்ண முடியல. ஸோ நல்லா எடுத்திருக்காரு. படத்தில் ஃபுல்லாக மர்டர்ஸ் தான், ஃபுல்லாக க்ரைம் ஸ்டோரிஸு. ஒரு பர்சன் வந்துட்டு எப்படி க்ரைமில் இன்வால்வ் ஆகுறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, என்ன யோசித்து பார்க்குறாங்க, அதுதான். தட்ஸ் போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எதுனா ஒரு சீன் மிஸ் பண்ணாலும் படம் புரியாது. ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். அந்த 87 மினிட்ஸ் உட்காந்து பார்த்து தான் ஆகணும். நல்லாயிருக்கும், படம் நல்லாயிருக்கு. புது படத்தில் தான் ஹீரோ வந்து கொலை பண்ணுறாரு. அந்த கொலை பண்ணலன்னா நான் எப்படி என் லைஃப் எப்படி இருந்திருக்கும், பாசத்துக்காக அந்த கொலையை பண்ணாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற கதை தான் அது. புரியுது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அகைன் புரியும். அபோவ் 18 பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்க முடியாது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. சில இடத்துல லேக் இருக்குது. அவர் நல்லா நடிச்சார். குருசோமன் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த ராட்சஸில் நடித்தார், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஜெகதீஷ் நல்லா நடிச்சிருக்காரு, புது ஹீரோ போல். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அதுதான் நியூ ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் படத்துக்கு ப்ளஸ். நியூ ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. புது படம்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சார் சஸ்பென்ஸ் கொண்டு வராங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த கதையை புரிய வைக்கிறாங்க. வித்தியாசமாக தான் இருக்கும். வழக்கமான கதையோட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குங்க, பார்க்கலாம். வாட்சபிள் தான், ஒன் டைம் வாட்ச். படத்துலன்னா லைஃப் ஸ்டைலை மாதிரி சின்ன வயசுலேருந்து எப்படி பயப்படாமல் இருக்கணும், இப்படிக்கா போனால் எப்படி லைஃப் இருக்கும், இப்படிக்கா அந்த க்ரைமில் வந்து இருக்கணும், கடைசியில் ஜெயில் ஆகிடும், அந்த மாதிரி சொல்ல வராங்க. வழக்கமாக தமிழ் படமாக வித்தியாசமாக தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் தான். லேக் அவ்வளோவா இல்லை, ஆனால் டார்க்காக இருக்குது சில இடத்துல எல்லாமே. அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் புரியும். அது சில பேருக்கு மைண்ட் செட்டை பொறுத்த, சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அது அவங்க என்ன மாதிரி ஜானரில் லைக் பண்ணுறாங்க. கமர்ஷியலாக டெய்லி கமர்ஷியலாக பார்க்குறவங்களும் இந்த படம் லைக் பண்ண மாட்டாங்க. நார்மலாக இந்த மாதிரி டார்க் படம், இந்த காஞ்சரிங் படம்லாம் இருக்குல்ல, அதில் ஸ்டோரியே இருக்காது, ஜஸ்ட்டு மியூசிக் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். படத்தில் நியூ ஆர்டிஸ்ட் அவங்களே எப்படி பண்ணுறாங்க? ஜெகதீஷ் நல்லா இருக்குது. அவர் மீதியெல்லாம் நியூ ஆர்டிஸ்ட் எல்லாமே. சோமசுந்தரம்லாம் பழைய ஆர்டிஸ்ட் தான். அவரெல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் தானே. நல்லா தான் இருக்குது எல்லாமே பார்க்குறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போயிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுறாங்க எல்லாமே இவருதான்றது. நல்லா தான் இருக்குது பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. மியூசிக் ஓகே தான். ஓகே. 4.5. படம் நல்லா இருக்குண்ணா. படத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்ம மனசுக்குள்ளே அன்றாட பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம மனசுக்குள்ளே சடனாக தோணக்கூடிய எண்ணங்கள் இருக்குல்ல, அதுதான் படமாக இருக்குது. சொல்லிட்டாங்க. நீங்கள் சடனாக என்ன நினைக்கிங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. போர் அடிக்காமல் இல்லை. அந்த புக் ரீடர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த பக்கம் படிக்கும். புக்கில் வந்து வாசிக்கும் போது அந்த கதையோட ஒன்றி பயணிக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து படம் பிடிக்கும். தேட்டர் அப்படிங்கிறது மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஹீரோட வாய்ஸ் செம்மையாக இருக்குது. அந்த வாய்ஸ் டச்சப்பை வந்து கிட்டத்தட்ட ரிமெம்பர் ஆகிற மாதிரி நல்லா இருக்கு. டேரக்டரை பாராட்டணும். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பர். ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வினோத் சாகர் வந்து அந்த ரைட்டர் கிட்ட ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ஃபேமிலியோட பார்க்கலாம். அவர்ஷனாலாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் க்ரைம் த்ரில்லர் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது மற்றபடி செக்ஸுவலான சீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ரெண்டுமே ஸ்பீடாக தான் இருந்தது. ஒன்றும் இதுக்கு மட்டம் கிடையாது. ரெண்டுமே ஸ்பீடாக இருந்து ரொம்ப சீக்கிரமாக அப்படி தான் நல்லா இருந்தது. ஆமாம், இதுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஒரு மனுஷன் வந்து என்ன சார் படத்தில் என்ன புரிஞ்சுன்னா, ஒரு மனுஷன் ஒரு கொலையை எப்படி செய்கிறாங்க, எதனால் அந்த நிலைமைக்கு போகிறாங்க, அது சப்ஜெக்ட் தான். நார்மலாக பார்க்கலாம். ஸ்லோவாக தான் நல்லா இருக்கு சார். அதாவது கதை களம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரைம் த்ரில்லர் அந்த ஜானரில் போகுது படம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான். அதாவது அந்த லீட் ரோல் பண்ணுறவர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு ஒரு கேரக்டர் பண்ணுற மாதிரி, குருசோமஸ் பண்ணுற மாதிரி, இன்னொரு கேரக்டர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி மாறி மாறி வருது. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருந்தது.
அப்படியே கொடுப்போம் எல்லாருக்கும்.